காந்தலூரில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ரிசோர்ட் வளாகத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. 5வது முறையாக காட்டு யானைகள் ரிசோர்ட்டுக்குள் நுழைந்துள்ளன. வனத்துறைக்கு தகவல் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்றும் ரிசோர்ட் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் முதல் காந்தலூர் பகுதியில் மீண்டும் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்துள்ளது. கடந்த தினம் அதிகாலை 3 மணிக்கு காந்தலூரில் ரிசோர்ட்டிற்கு வந்த காட்டு யானைகள் அதிக அளவில் நாச நஷ்டங்கள் ஏற்படுத்தியுள்ளன. கம்பிவேலி சேதப்படுத்தி வாழை விவசாயத்தை சேதப்படுத்தியுள்ளன. முன்னாள் ராணுவ வீரரும் 10 வருடங்களாக லீஸிற்கு எடுத்து நடத்தி வரும் பிரதீஷ் என்போரின் நெஸ்ட் கோட்டேஜில் தான் 5வது முறையாக காட்டு யானைகள் நுழைந்து சேதப்படுத்தியுள்ளன. 2 காட்டு யானைகள் இந்த பகுதியில் வந்து செல்வதாக பிரதீஷ் தெரிவித்துள்ளார். ഫോറസ്റ്റിൻ്റെ ഒരു ട്രൂപ്പിനെ ഇവിടെ വിന്യസിക്കും, കാന്തല്ലൂർ സ്ഥിരമായിട്ട് അവർ ഉണ്ടാകും, രാത്രിയും പകലും ഉണ്ടാകും എന്ന് പറഞ്ഞിട്ട് അതൊന്നും നടക്കുന്നില്ല. വിളിച്ച് 2-3 മണിക്കൂർ കഴിഞ്ഞാണ് വരുന്നത്. ആനയായിട്ട് ഇവിടെ സാധാരണക്കാരായ ജനങ്ങൾ എങ്ങനെ ആനയായിട്ട് മല്ലിടും? വന്യമൃഗങ്ങൾ ഇവിടെ വരുന്ന ഒരു ഗസ്റ്റിന് ഒരു അപകടം ഉണ്ടായാലും, വണ്ടികൾക്ക് അപകടം ഉണ്ടായാലും ഇതിനെല്ലാം വളരെ ബുദ്ധിമുട്ടിലാണ് ഞങ്ങൾ. கடந்த தினம் அதிக அளவில் விவசாய நாசமும் ஏற்பட்டுள்ளது. மக்கள் சங்கத்தின் தலைமையில் எதிர்ப்புகள் அதிகரித்ததை தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து வனத்திற்குள் காட்டு யானைகளை கடத்திவிட்டனர். ஆனால் கடந்த வாரம் முதல் மீண்டும் இந்த பகுதியில் காட்டு யானைகள் இறங்கி சுற்றித் திரிகின்றன. மக்களுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளன. 2 வாரங்களாக 2 ரிசோர்ட்டுகளில் காம்பவுண்டுகளுக்குள் நுழைந்து நாச நஷ்டங்கள் ஏற்படுத்தியுள்ளன. தொடர்ந்தும் காட்டு யானைகள் வனப்பகுதிகளுக்கு விரட்டி பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என்றால் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 2 காட்டு யானைகள் ரிசோர்ட்டுக்குள் நுழைவதாக தெரிவித்த போதும் வனத்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வரவில்லை. அதிகாலை 3 மணிக்கு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த போதும் காலை 6 மணிக்கு தான் வனத்துறை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்ததாக பிரதீஷ் தெரிவித்துள்ளார். சின்னார் வனவிலங்கு காப்பகத்திலிருந்து மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் வன எல்லையோடு சேர்ந்துள்ள பாம்பன்பாறை, புதுவெட்டு, பெரடிப்பள்ளம், வேட்டக்காரன் கோவில், சிவன்பந்தி வழியாக கிராமங்களுக்குள் நுழைகின்றன. நியூஸ் பியூரோ, மறையூர்.